கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 26 அதிகாரம் 18வது வசனத்திலே, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்று சொல்லுவார். நம்முடைய தேவன் வாக்கு கொடுக்கிற தேவன். அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். மனிதர்கள் தான் கொடுத்த வார்த்தையை மறந்து விடுவார்கள். ஆனால் ஜீவனுள்ள ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் அதற்குரிய காலங்களில் அற்புதம் செய்வார். நம்முடைய தேவனை பாருங்கள், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினதாக யோசுவா 21 அதிகாரம் கடைசி வசனத்திலும் 23 அதிகாரம் 14வது வசனத்திலும் வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகலாம். ஆனால் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். வேத புத்தகம் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் நிறைந்த புத்தகம். முழுவதுமாகவே வாக்கு தத்தங்களாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை வாசித்து ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பலத்த அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தாலும் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், உபாகமம் 26 அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பகுதியிலே தொடர்ச்சியாய் நாம் வாசிக்கும் போது, நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், அர்ப்பணிப்பு நிறைந்த ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்த ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் மிக சிறப்பாய் தேவனுக்காக செய்ய ஆரம்பிக்கும் போது, தேவனுக்கு பயந்து செய்ய ஆரம்பிக்கும் போது, வாழ ஆரம்பிக்கும் போது, அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். நான் மூத்த ஊழியர்களோடு கூட நான் பேசும்போது அவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் எங்களுக்கு நிறைய வசனங்கள் மூலமாய் பேசினார் பிரதர், வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனால் உடனே அந்த வார்த்தை நிறைவேறவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிற்று. இன்றைக்கு நாங்கள் அந்த நிறைவேறின காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் சோர்ந்து போகாமல், துவண்டு விழாமல், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆண்டவரை உம்மோடு கூட இருப்போம் என்கிற ஒரு வைராக்கியத்திலே நாங்கள் ஆண்டவருக்காக நின்றோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நாமும் கூட அநேக நேரம் வாக்கு தத்தம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாயிருப்பேன், பரிசுத்தமாயிருப்பேன் என்று சொல்லி நாமும் வாக்கு கொடுக்கிறோம். இதே உபாகமம் 26 அதிகாரம் 17வது வசனத்திலே, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். பாருங்கள், நாமும் வாக்கு கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்க நாட்களில் இருந்து நான் அதிகமாய் வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், உண்மையாயிருப்பேன், பரிசுத்தமாயிருப்பேன், கீழ்ப்படிவேன், உமக்கு சாட்சியாயிருப்பேன். ஆண்டவரே, என் குடும்பம் சாட்சியாயிருக்கும். யோசுவா சொன்னது போல நானும் என் குடும்பமும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை, வாக்குறுதிகளை நாம் ஆண்டவருக்கு கொடுத்திருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகள் சில நேரம் மாறலாம். இந்த வார்த்தைகளை தேவன் கவனித்து கேட்கிறார். நம்முடைய தேவன் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நினைக்கிறவர், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவர்.
இந்த காலை நேரத்திலே அருமையான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்கள் அர்ப்பணித்த காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் கர்த்தரோடு இருங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சபையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் எல்லைகளிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்முடைய தேவன் கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலை நேரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். நாங்கள் உமக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உமோடு நெருங்கி ஜீவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. Amen.